ஓணம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. கண்டிப்பா ஓணம் செலிப்ரேட் பண்ணவங்க வீட்டு அலங்கார பொருள் தேடி இருப்பீங்க. நம்ம கிட்ட ஃபியூ நெட்டிப்பட்டம் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதை பத்தி உங்ககிட்ட பேச வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கு நம்ம வீடியோல நெட்டிப்பட்டம் பற்றி தாங்க பேச போறோம். நெட்டிப்பட்டம் வந்து கேரளால ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கேரளா கோயிலும் சரி, கேரளா இருக்கிற வீடுகளும் சரி, கண்டிப்பா நெட்டிப்பட்டம் இருக்கும். ஏன் எல்லாரும் நெத்திப்பட்டம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, கேரளால எந்த ஒரு ஃபெஸ்டிவலா இருந்தாலும் சரி, கேரளா கல்ச்சர் படி யானைகள் நெத்தியில இந்த நெட்டிப்பட்டம் வைக்கிறதா வந்து பர்பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளா கல்ச்சர் ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நெட்டிப்பட்டம் இஸ் ஜஸ்ட் நாட் அ டெக்கரேட்டிவ் ஐட்டம். இது வந்து சிம்பாலிக்கா வந்து ப்ராஸ்பிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எலிஃபன்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து விநாயகருக்கும் உகந்த ஒரு பொருள் தானே. ஸோ இந்த நெட்டிப்பட்டம் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் வைக்கிறனால விநாயகரும் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு ஒரு சிம்பாலிக்கான ஒரு ஐட்டம் தான் வந்து இந்த நெட்டிப்பட்டம். இதுவுமே இல்லாமல் இந்த நெட்டிப்பட்டம் வந்து கோல்டு பிளேட்டட்ல செய்யப்பட்ட ஒரு மெட்டீரியல். அது வந்து சூரியன் படும்போது அதை வந்து ஷைனிங்காக இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையுமே வந்து ஒரு ஒளிவட்டமாக இருக்கணும் அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. அதனால தான் யூஸ்வலி கேரளாவில் வந்து நெட்டிப்பட்டம் வந்து வீட்டு வாசலில் வைப்பாங்க. அப்போ தான் வீட்டில் வந்து வெளிச்சம் படும்போது வீடு ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இது வந்து யூஸ்வலாக நீங்கள் வீட்லேயும் வைக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு ஆளுக்கு கிஃப்டாக கூட கொடுக்கலாம். இட்ஸ் அ வே ஆஃப் கிவிங் சம் லவ் அண்ட் கைண்ட் டு தெம். இப்போ நம்ம ஆதர் கிராஃப்டில் நெட்டிப்பட்டம் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. வேண்டியவங்க தாராளமாக புலனம் பண்ணலாம். புலனம் நம்பர்ஸ் எல்லாமே பயோவில் இருக்குது. நன்றி.